நான் சொல்கிறேன், அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் பெஸ்ட்டு மெயின்டைன். உள்ள இவ்வளோ நேரம் வச்சுக்கிட்டா நாங்கள் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கோம். சும்மா நான் தூத்துக்குடி கங்கா பரமேஸ்வரி காலனியில் வந்துட்டு இருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனிலே மர்ச்சன்டைசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ரவுடி, அவன் பேர் தென்மலை தென்குமரன். அவன் ஆக்சுவலி ஒரு ஹெச்எஸ் ரவுடி. அவன் நான் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது வந்துட்டு கிண்டல் பண்ணுறது, தப்பான வேலை வந்துட்டு ஆக்ஷன்ஸ் காமிக்கிறது, அந்த மாதிரி என்னை வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அதை தொடர்ந்து வந்துட்டு நான் டிசம்பர் 24th பார்க்கில் வந்துட்டு வாக்கிங் போகும்போது மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணான். ரொம்ப க்ளோஸாக வந்ததுனால அன்னைக்கு நான் புதுக்கோட்டை ஆளுமன் ஸ்டேஷனில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அவங்க விசாரணை பண்ணி அவனை வந்துட்டு ஜெயிலில் பிடிச்சி போட்டிருந்தாங்க. ஒரு 30 days, நியர்லி 1 month வந்துட்டு அவன் ஜெயிலில் இருந்தான். அதை வந்துட்டு அவன் பெயிலில் ரிலீஸ் ஆகியிருந்திருக்கிறான். அதுலேருந்து ஒரு 1 or 2 daysல வந்துட்டு என்னோட வீட்டுக்கு கத்தியோட வந்து என்னை மிரட்டுறதுக்கு வந்துட்டான். ஒரு ஸ்லிப் ஆஃப் த மொமெண்ட்ல தான் அன்னைக்கு நான் வந்துட்டு எஸ்கேப் ஆகி வீட்டு பின்வாசல் வழியே ஓடி வந்துட்டேன். இது சம்பந்தமா வந்துட்டு நான் காவல் நிலையத்துல புகார் கொடுக்க போகும்போது வந்துட்டு 2 நாளா இன்ஸ்பெக்டர் இல்லை சொல்லி சொல்லி வந்துட்டு டிலே பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் வந்துட்டு எஸ்ஐ கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துட்டேன். அவங்க அதுக்கப்புறமா எந்த ஒரு ஃபர்தர் ஆக்ஷனுமே எடுக்கல. நிறைய டிஃப்ரெண்ட் டீம்ஸ்ல இருந்து பேசுவாங்க, இந்த கேஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஓகே, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. இந்த டிலே எதனால அவங்க பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது தான் டிஎஸ்பி கொஞ்சம் ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, நீங்க அவங்கள அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பத்தி கேட்கும் போதுதான் டிஎஸ்பி தான் இந்த விஷயத்த ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஓப்பனாவே தெரிஞ்சுது. ஸோ அதுக்கு டிஏஜியை பார்த்து வந்துட்டு February 11 நான் வந்துட்டு
ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஒரு எஃப்ஐஆரே வந்துட்டு போட்டாங்க. பட் அதுக்கப்புறமும் கூட வந்துட்டு அவனுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. அவன் தொடர்ந்து வந்துட்டு என்னைய மிரட்டிட்டு தான் இருந்தான். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இதோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா ஆளுமன் ஸ்டேஷன் தூத்துக்குடி மிஸ்ஸஸ் ராமலட்சுமி அவங்களுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு எல்லாமே அவங்க வந்துட்டு ஜென்யூனா பண்ணாங்க. பட் 164 வந்துட்டு நான் என்னோட பேரண்ட்ஸ் அதுக்கப்புறமா இந்த கேஸோட விட்னஸ் எல்லாருமே வந்துட்டு 164 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். அது வரைக்கும் வந்துட்டு அவங்க ஜென்யூனா தான் எல்லாமே பண்ணாங்க. பட் அதுக்கப்புறமா அவங்களோட வே ஆஃப் அப்ரோச் எல்லாமே மாறிடுச்சு. நான் வந்துட்டு இதோட ஐஓவா சேஞ்ச் ஆகும் போதே இதை வந்துட்டு தயவு செஞ்சு என்னோட ஒர்க் பிளேஸ்ல வந்துட்டு இதை காமிச்சுக்காதீங்க. பிகாஸ் இது எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. ஐம் ஜஸ்ட் 24 இயர்ஸ் ஓல்டு. ஸோ இது என்னோட ஃபியூச்சரை வந்துட்டு பாதிக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஆஃபீஸில் யாருக்கிட்டையுமே சொல்லலை. இதை பற்றி இது ஒரு சீக்ரெட்டான விஷயமா தான் வச்சிருக்கிறேன். ஸோ இதை ஆஃபீஸில் வந்துட்டு இதை பற்றி பேசாதீங்க. நான் எதனாலும் என்னோட வீட்டுக்கு என்கொயரினா வாங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுங்க, நான் எப்போனாலும் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அவங்க இன்டென்ஷனலாக நைட் டைமில் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்து என்கொயரி அப்படிங்கிற பேரில் மற்ற எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி வந்துட்டு அவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க என்ன, அதுக்கப்புறம் விட்னஸ் எல்லாரையும். அதே மாதிரி சைமல்டேனியஸாக வந்துட்டு டிஎஸ்பி என்னோட கம்பெனி மேனேஜிங் டைரக்டரையும் கூப்பிட்டு இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி வந்துட்டு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட வேற வேற விதமாக வந்துட்டு இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி எனக்கு வந்துட்டு ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ டிஎஸ்பி வந்துட்டு இதில் பயாஸ்டாக இருக்கிறதுனால நான் சிஎம் செல்ல வந்துட்டு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தேன். அது வந்துட்டு மிஸ்டேக்கனா என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கே வந்துட்டு அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக அசைன் ஆயிடுச்சு, விச் இஸ் டிஎஸ்பி ரூரல். அதோட வெஞ்சன்ஸ்ல வந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அக்யூஸ்டு கிட்டேயே வந்துட்டு என் மேல ஒரு ஃபால்ஸ் பிசிஆர் பெட்டிஷன் வாங்கி அதோட எஃப்ஐஆர் எனக்கு அகேன்ஸ்டாவே வந்துட்டு அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்க. நான் இப்போ பிசிஆர் அது என்ன அப்படிங்கறதே வந்துட்டு விசாரிக்காம என் மேல வந்துட்டு பொய்யா நான் அவரை வந்துட்டு ஜாதி பேரை சொல்லி திட்டின மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு என் மேல பிசிஆர் கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ சைமல்டேனியஸாக வந்துட்டு இதே பெட்டிஷனை நான் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேயும் கொடுத்துருந்தேன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில். இப்போ அதுவும் வந்துட்டு கேஸாக கன்வெர்ட் ஆகி ஆக்ஷன் எடுக்க சொல்லி இந்த ஊர் எஸ்பிக்கு வந்துட்டு ஃபார்வர்ட் ஆயிருக்கு. இந்த என் மேலே போட்ட இந்த பிசிஆர் கேஸை பற்றி என்னோட அட்வொகேட் டிஎஸ்பியை போய்கிட்டு கேட்கும் போது அவங்க வந்துட்டு இது எஸ்பியோட ஆர்டர் படி தான் நான் வந்துட்டு இந்த பிசிஆரை போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸோட இது ஆக்ஷன் இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸோட ஆக்ஷன் வந்துட்டு எஸ்பியை எடுக்க சொல்லி வந்துட்டு ஆர்டர் வந்திருக்கு. பட் இவங்களோட ஆர்டர்ல தான் வந்துட்டு ஆல்ரெடி எம்எல்ஏ பிசிஆர் போட்டதா டிஎஸ்பி சொல்றாங்க. இப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஆர்டர் வந்துட்டு ஜென்யூனா அவங்க பண்ணுவாங்க, அதுல எனக்கு எப்படி ஃபேரா வந்துட்டு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியல. காமனா வந்துட்டு சொல்லணும்னா தூத்துக்குடி போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல எனக்கு இந்த விஷயத்துல நம்பிக்கை இல்லை. சரி ஒரு நிமிஷம். இப்போ தூத்துக்குடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்துட்டு அந்த அக்யூஸ்டுக்கு வந்துட்டு ஃபேவரா இருக்கிற மாதிரி ஓப்பனாவே தெரியுது. ஸோ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு ஹெச்எஸ் ரவுடியையும் எதிர்த்து வந்துட்டு போராடுற அளவுக்கு வந்துட்டு என்கிட்ட பலன் கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு இது எந்த அளவுக்கு எனக்கு தூத்துக்குடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால ஃபேர் சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு தெரியல. முதல்வர் அவர்கள் வந்துட்டு பெண்கள் விஷயத்துல வந்துட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதா வந்துட்டு சொல்றாங்க. பட் இந்த விஷயத்துல வந்துட்டு காவல்துறையோட அலட்சியம் நாளைக்கு என்னோட உயிருக்கு ஏதோ ஆயிருமோ அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு பயமா இருக்கு. இது சம்பந்தமா வந்துட்டு ஆல்ரெடி நான் லீகல் எய்ட்ல வந்துட்டு அப்ரோச் பண்ணி விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமுக்கு கீழே வந்துட்டு எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேட்டிருக்கேன். பட் அந்த விஷயத்த கூட இன்னும் எனக்கு கொடுக்காம டிஎஸ்பி வந்துட்டு அதை ஹோல்ட் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ உடனடியாக வந்துட்டு இதை வந்துட்டு முதல்வர் அவங்களோட மேற்பார்வைக்கு வந்துட்டு கொண்டு போயிட்டு எனக்கு ஒரு நியாயமான ஒரு சொல்யூஷனும் என்னோட பாதுகாப்பையும் வந்துட்டு உறுதி செஞ்சு இதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் அந்த ஹெச்எஸ் ரவுடி மேலே வந்துட்டு தகுந்த ஆக்ஷன் எடுக்க சொல்லி நான் வந்துட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன்.